கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் உங்களை வரவேற்பதில் நம்பிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான தலைப்பு பாவம் எப்படிப்பட்டது. என்னது? பாவம் எப்படிப்பட்டது என்கின்ற தலைப்பில் நாம் வேத சத்தியத்திலிருந்து அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 யோவான் அதில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொல்லும்போது வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனுக்கு பிரியம் இல்லாதது. பாவம் என்பது நம்முடைய தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இந்த பாவம் என்பது சாத்தானுக்குரியது. தேவனிடத்திலிருந்து மனுஷர்களாகிய நம்மை பிரித்து விடும். என்னது? இந்த பாவம் என்பது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். அதனால மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பது நல்லது. அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேத சத்தியம் சொல்லுகிறது. நாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பாவமாகப்பட்டது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. ஆமென். தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதான ஒன்று. அது சாத்தானிடத்திலிருந்து வந்தது. அப்போ வாசிங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அந்த பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி. தேவகுமாரன் வெளிப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தை செய்யும்படி தூண்டுகிறதான பிசாசானவனை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்தார். ஆமென். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றால் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டா? கவனிக்கிறீங்களா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அதாவது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆமென். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்ப நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா இல்லையா? எப்படி தேவனால் நம்ம பிறந்திருக்கிறோம் சொல்ல முடியும்? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். எப்படி? முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது மறுபடியும் நம்ம பிறந்திருக்கிறோம். கரங்களை தட்டுவோமா? அப்ப மறுபடியும் பிறந்திருக்கிறோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்னா தேவனால் பிறந்திருக்கிறோம் சொல்லி அர்த்தம். ஆமென். அப்படி தேவனால் பிறந்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இப்போ வாசிமா. ஏனெனில் அவருடைய வித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நடைமுறையில் நாம் இந்த வசனத்துக்கு ஏற்றார் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பிசாசினால் பிறந்தவன் என்று சொல்லும்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? தொடர்ந்து நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போமானால் பிசாசினால் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே அலசி ஆராய்ச்சி பார்த்தோமானால் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறோமா, அல்லது பிசாசுக்கு பிரியமானதை செய்கிறோமா என்பது தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பட்சத்தில் நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவது நல்லது. அடுத்த வசந்த வாசமா. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். போதும். அதாவது இதனாலே, நம்முடைய செய்கைகளினாலே அல்லது நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய நடைமுறைகளினாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா நமக்குள்ளே நமக்கே தெரியும். அல்லேலூயா. அப்படி தெரியும் பொழுது நான் தேவனால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி தெரிஞ்சால் சந்தோஷம். இன்னும் தேவ ஆவியினால் நடத்தப்பட நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும்போது அவர் இன்னும் அதிகமாக பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துவார். ஒருவேளை நாம் பிசாசால் நடத்தப்படுகிறோம்
என்பதை உணர்ந்தோமானால் மனம் திரும்பி அவரிடத்தில் இயேசுவினிடத்தில் மண்டிட்டு ஜெபிச்சு பாவங்களை அறிக்கை செய்து விட்டு வருவது நல்லது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்ன்றத நமக்கு வெளிப்படும். அதை நாம் சரி செய்து கொள்வது நல்லது. அல்லேலூயா. அப்போ பாவம் பிசாசினால் உண்டாகிறது. அந்த பாவம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 4 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முதலாவது ஒரு காரியம், பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். என்னது? பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். ஆதியாகமத்தினோட புஸ்தகம் 4வது அதிகாரம் அதில் 7வது வசனம் வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. போதுமா? பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது காயினும் ஆபேலும் தேவனுடைய சமூகத்தில் சென்று காணிக்கைகளை கொண்டு போவாங்க. அப்பொழுது ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பார். ஆமென். காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால இந்த காயின் என்ன பண்ணுவான்னா, தன் சகோதரனாகிய ஆபேல் மேலே எரிச்சல் அடைத்து கோபம் மூண்டவனாகி அவனை வஞ்சித்து ஏமாற்றி வயலுக்கு அழைத்து சென்று அவனை கொலை செய்து விடுவான். ஆமென். அப்ப அவனை பார்த்து கேட்பார் தேவன், உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரனை என்ன பண்ண? உன் சகோதரன் ரத்தம் என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது. ரத்தம் பேசும். எத்தனை பேருக்கு புரியும்? தெரியுது? ரத்தம் பேசக்கூடியது. அல்லேலூயா. அப்ப தேவன் கேட்பாரு, காயினே உன் சகோதரன் எங்கேனா? என் சகோதரன் நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது என்ன? வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்போ உன் முகநாடி வேறுபடுகிறது என்னன்னு சொல்லி கர்த்தர் கேட்பாரு. அப்போ காயினை நோக்கி சொல்வார் தேவன், உன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தாயோ என்று. அப்போ காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். அது முதல் மனுஷ சந்ததி எல்லாமே பாவத்துக்குள் பிரவேசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினது. இந்த பாவத்தை போக்கவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதை போல நாமும் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எரிச்சல் அடையாமல், கோபம் அடையாமல், கூடுமான வரைக்கும் அந்த ஜென்ம சுபாவங்கள் அதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் தேவன் கேட்பாரு காயினை நோக்கி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். அப்போ இந்த காயின் செய்த பாவம் அவன் வாசல் படியில் படுத்து கொண்டிருக்கும். அப்போ தேவனிடத்தில் அவன் கேட்பான், இந்த பை என்னால் சுமந்து கொள்ள முடியாது, என்னை காண்கிறவர்கள் என்னை கொலை செய்வார்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லுவார். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போல. அல்லேலூயா. அப்போ பாவம் என்ன செய்யும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பாவமாக்கப்பட்டது நாம் செய்கிற பாவம் நம்முடைய வாசல் படியில் படுத்திருக்கும். அப்போ ஆசீர்வாதம் உள்ள வருவதற்கு அது தடையாக இருக்கும். அதில் எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் வாசல் படியில் இருக்கிறது. அந்த வாசல் படியை தாண்டி உள்ளே வரணும். தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளோட உள்ளே வரணும். அந்த ஆசீர்வாதங்கள் உள்ளே வராதபடிக்கு சில சூழ்நிலைகளிலே நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம் பாவம் வாசல் படியில் வந்து படுத்து விடுகிறது. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை தடை செய்து விடுகிறது. ஆமென். கூடுமான வரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் உண்மையாய் உத்தமமாய் இருப்பது நல்லது. உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பது நல்லது. நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. அதனால் இந்த பாவம், ஒருவேளை நாம் தீமை செய்வோமானால் இந்த பாவமாகப்பட்டது வாசல் படியில் படுத்து இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருமா?